السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما ربي زدني علما. اللهم صل على محمد وبارك وسلم عليه. சென்ற காணொலியில் இல்முல் மந்திக் என்பது அது ஒரு தனிப்பட்ட ஒரு புதிய இல்மு அல்ல, மாறாக ஒரு ஃபித்ரியான இல்மு என்ற விஷயத்தையும் ததவீனு இல்முல் மந்திக் உடைய விஷயத்தையும் நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையால் பார்த்தோம். இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், மபாதிஉல் அஷரா லிஇல்மில் மந்திக், மந்திக்கு தேவையான ஒரு 10 அடிப்படையான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பொதுவாக எந்த கல்வி எடுத்துக்கொண்டாலும் அந்த கல்வியுடைய பாடத்தை, அந்த இல்மை டைரெக்டாக அந்த பாடத்தை ஆரம்பிக்க மாட்டாங்க. அது உலக கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, ஏன் கல்வி இல்லாத எந்த காரியத்தை ஒருத்தவன் கற்றுக்கொள்ள நானாலும் எடுத்த உடனே அந்த காரியத்தை கற்றுக்கொள்ள மாட்டான். மாறாக அதுக்கு தேவையான பேசிக்ஸ், அடிப்படையை அவன் படித்து நன்கு விளங்கி புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவான்னு சொன்னால் அந்த காரியத்தை செய்ய தொடங்குவான். உதாரணமாக ஒருத்தன் கார் ஓட்ட ஆசைப்படணும்னு வச்சுக்கோங்களேன், எடுத்த உடனே அவன் காரை டைரெக்டாக ஓட்ட மாட்டான். மாறாக எது பிரேக்கு, எது கிளச்சு, எது ஆக்சிலேட்ரு, எது கீரு, எப்படி கீரை போடணும், எப்படி ஸ்டேரிங் திருப்பணும் என்ற எல்லா கத்திமாத்துகளையும் அவன் தெரிஞ்சு படித்ததுக்கப்புறம் தான் அதை என்ன பண்ணுவான்னு சொன்னால் அவன் கற்றுக்கொள்ளவே முற்படுவான். அந்த அடிப்படையில் இல்முல் மந்திக்குரிய பாடத்தை நாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு 10 அடிப்படையான ஒரு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம். இது மபாதிஉல் அஷரான்னு சொல்லுவாங்க. எதற்காக, இதோடைய ஃபாயிதா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, இந்த மபாதிஉல் அஷராவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், இதனால எந்த ஃபன்லையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த ஃபன்னு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சுருக்கமாக ஒரு மோதலாக நம்மளுக்கே விளங்கிடும். அதுக்கப்புறம் அந்த பாடத்தை நம்ம படிக்கும் போது இன்னும் நம்ம தெளிவாக என்ன பண்ணணும்னு சொன்னால் அது நம்மளுக்கு விளங்கும். அந்த அடிப்படையில் இந்த மபாதிஉல் அஷரா, இந்த 10 அடிப்படையான இந்த விஷயத்தில் முதல்ல நம்ம எதை பார்க்க போகிறோம் சொன்னால், மந்திக்குடைய லுகத்து மற்றும் இஸ்திலாஹுடைய மானாவை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். எதற்காகவே நான் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னால், பின்னாடி கிதாபுலேயே இஸ்திலாஹுடைய மான தெளிவாக வரும். இருந்தாலும் நான் ஆரம்பத்திலே இதை நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னால், அடுத்து மந்திக்குடைய மௌதுவுக்கு இதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு இது கொஞ்சம் தேவை இருக்கனால தான் பாடத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த தாரீஃப் அது வந்தாலும் நான் இதை ஆரம்பத்திலே ஃபஸ்ட்டே சொல்லுறேன். அந்த அடிப்படையில் மந்திக்கு அப்படின்னு சொன்னால் லுகத்தில் அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அல் கலாமு ஔ அன்னுத்துக்கு அல்லதி யுஅப்பிரு பிஹி அல் இன்சான் அம்மா ஃபீ நஃப்ஸிஹி, அதாவது மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை மற்றும் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தும் சொல் அல்லது கலாமுக்கு தான் மந்திக் என்று சொல்லப்படும். சுருக்கமாக சொன்னால் கலாம் இல்லது முத்துக்கு, இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா லுகத்தில் மந்திக் என்று சொல்லுவாங்க. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சரி, இப்போ மந்திக்குடைய இஸ்திலாஹியான மானா என்ன அப்படின்னு நம்ம தெரிவதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். பொதுவாக ஒரு காயிதா இருக்கு. இதுக்கு முன்னாடி விஷயம், இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதை நீங்கள் விளங்கிட்டீங்கன்னா அதுக்கடுத்து இஸ்திலாஹியான தாரீஃப் அல்ல, அடுத்து மந்திக்குடைய எல்லா தாரீஃபுக்குமே இப்போ நான் சொல்ல போகக்கூடிய ஒரு விஷயம் என்பது தேவையுள்ள ஒரு விஷயம்தான். அது என்னன்னு சொன்னால், பொதுவாக ஒரு காயிதா இருக்கிறது, அல் இல்மு பில் முரக்கபி மௌகூஃபுன் அலல் இல்மி பி அஜ்ஸாஇஹி என்ற ஒரு காயிதா இருக்கு. இந்த காயிதாவை தஹ்தீபுல் மந்திகி வல் கலாம் என்ற கிதாபில் அந்த கிதாபுடைய முசன்னிஃபான சஅதுத்தீன் தஃப்தாஸாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும்
ஈசாவூஜி, நான் நேற்றே சொன்ன மாதிரி, நேற்று இந்த கிதாபை சொல்லியிருக்கேன், அது முன்னாடி காணொலியில ஈசாவூஜி என்ற கிதாபில் யாக்கூப் பின் இஸ்ஹாக் ரஹிமுல்லா அவங்களும் இந்த காயிதாவை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அல் இல்மு பில் முரக்கபி மௌகூஃபுன் அலல் இல்மி பி அஜ்ஸாஇஹி. இது இன்னொரு இபாரத்துல இலகுவாக நம்ம சொல்லணும்னு சொன்னா மஅரிஃபத்துல் ஹத்தி மௌகூஃபன் அலா மஅரிஃபத்தி அஜ்ஸாஇஹி. அதாவது எந்த தாரீஃபை எடுத்துக்கொண்டாலும், இந்த தாரீஃபில் எந்த தாரீஃபை எடுத்துக்கொண்டாலும் அதை நம்ம பரிபூர்ணமாக காமிலன் அந்த தாரீஃபை நம்ம இஜ்ராக் செய்யணும்னு சொன்னால், அதை நம்ம விலகணும்னு சொன்னால், அந்த தாரீஃபில் உள்ள ஒவ்வொரு ஜுசுவையும் நம்ம காமிலன் அறிஞ்சா மட்டும்தான் அந்த தாரீஃப் நம்மளுக்கு காமிலன் என்னவாகும்னு சொன்னா நம்மளுக்கு அது விளங்கும். உதாரணமா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு வச்சுப்போம், டீனா என்னன்னு தெரியாத ஒருத்த டீயை பத்தி கேட்கும் போது நாம சொல்றோம் மாஉம் சாஹினும் மஅ சுக்கரின் அப்படின்னு சொல்றோம். இப்போ இப்படி ஒரு தாரீஃப் அவனுக்கு கொடுத்த உடனே அவனுக்கு மாஉம் சாஹினும் என்பதுடைய அர்த்தமும் சுக்கர் என்றுடைய அர்த்தமும் பரிபூர்ணமா அவனுக்கு விளங்காம இந்த தாரீஃபும் அவனுக்கு கொஞ்சம் கூட விளங்க முடியாது. இதுவே அவன் விளங்கிட்டான், தாரீஃப் மாவும் சாஹின்னு சொன்னா சூடான தண்ணி, சுக்கர்னா சர்க்கரை. அப்ப இந்த மாதிரி அவன் அந்த விளக்கத்தை, அந்த தாரீஃபுடைய அஜிசாக்களை அவன் விளங்கினானா அப்ப அந்த தாரீஃப் அவன் காமிரன் என்ன பண்ணிடுவான்னு சொன்னா விளங்கிடுவான். இப்ப இந்த விஷயத்த நீங்க உங்களுக்கு விளங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லி நான் ஆதரவு வைக்கிறேன். அப்ப சுருக்கமா சொல்றதா மஅரிஃபத்துல் ஹத்தி மௌகூஃபுன் அலா மஅரிஃபத்தி அஜ்ஸாஇஹி. ஒரு தாரீஃபை காமிலன் கமா ஹக்குஹு அதை விளங்குவது, அந்த மஅரிஃபா அந்த தாரீஃபை உள்ள ஒவ்வொரு ஜுஸுவையும் நம்ம விளங்கணும். அது விளங்குனாதான் அந்த தாரீஃபு கமா ஹக்குஹு நம்மளுக்கு விளங்கும். அப்படி இந்த விஷயத்தை விளங்கும். இப்ப இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு இப்ப அதுக்கடுத்து நான் இஸ்திலாஹுடைய மானாக்கு போறேன். இப்ப மன்தீக்குன்னு சொன்னா இஸ்திலாஹ்ல என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா ஆலத்துன் கானூனியத்துன் தஅஸிமு முராஅத்துஹா அஸ்ஸிஹ்ன அனில் ஹதஇ ஃபில் ஃபிக்ரி அப்படின்னு சொல்லி இதான் இஸ்திலாஹ்ல மந்திக்கு இப்ப பரவலா மஷ்ஹூராக சொல்லப்படக்கூடிய தாரீஃப் இதுதான். மந்திக்கு பல தாரீஃபா இருந்தாலும் இப்ப மஷ்ஹூராக இப்ப அடுத்து நம்ம படிக்கக்கூடிய கிதாபிலே இந்த தாரீஃப் தான் வருது. இப்ப இந்த தாரீஃப் நம்ம வழங்குறதுக்கு முன்னாடி நான் மேல சொன்ன அந்த காயிதை வச்சு பாருங்க. மஅரிஃபத்துல் ஹத்தி மௌகூஃபுன் அலா மஅரிஃபத்தி அஜ்ஸாஇஹி என்ற அடிப்படையில இந்த தாரீஃப்ல உள்ள ஒவ்வொரு ஜுஸையும் நம்ம அறிஞ்சா மட்டும்தான் இந்த தாரீஃபை பரிபூர்ணமாக இலகுவாக நம்மளுக்கு விளங்க முடியும். அந்த அடிப்படையில இந்த தாரீஃப்ல உள்ள ஃபிக்ர்ன்ற வார்த்தை இருக்க பார்த்தீங்களா, அந்த சில வார்த்தையுமே பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ஃபிக்ர்ன்ற வார்த்தை அதோடைய விளக்கத்தை நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் மந்திக்குனா என்ன, மந்திக்குடைய இஸ்திலாஹியான தாரீஃப் என்ன என்பதை நம்ம விளங்க முடியும். இப்போ ஃபிக்ர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, சுருக்கமா ஷார்ட்டா சொன்னா தர்தீபு உமூரின் மஅலூமின் லிதஹ்சீலி உமூரின் மஜ்ஹூலின் என்பதாக இருக்கும். அதாவது இந்த தாரீஃபை, இந்த ஃபிக்ருடைய தாரீஃபை விளங்கணும்னு சொன்னா ஒரு சில விஷயத்தை விளங்கும். பொதுவாக இந்த உலகத்துல நாம ஒரு விஷயத்தை அறிய வேண்டும், உருவாக்க வேண்டும் சொன்னா அதுக்கு ரெண்டு விஷயம் தேவை. முதல்ல அந்த விஷயத்திற்கு, அதாவது எது நம்ம உருவாக்க நாடுறோமோ, எது நம்ம தெரிய நாடுறோமோ அந்த விஷயத்திற்கு தேவையான மபாதி மூலப்பொருள் நம்மகிட்ட இருக்கணும், அல்லது அதை பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் எய்ம் இருக்கணும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்மள்கிட்ட உள்ள அந்த மபாதியை கொண்டு நாம் எதை உருவாக்க நாடுறோமோ அந்த விஷயத்தை உருவாக்குவதற்கு தேவையான வழிமுறை இருக்க வேண்டும். உதாரணமா நீங்க நம்ம உதாரணமா இப்ப ஒரு பிரியாணி எடுத்துக்கோமே.
இப்போ நம்ம ஒரு பிரியாணியை நம்ம உருவாக்க நாடுறோம்னு சொன்னால் அப்போ அங்கே 2 விஷயம் தேவை. ஒன்று, அந்த பிரியாணியை உருவாக்குவதற்கு தேவையான அரிசி, அதே மாதிரி ஆயில், எண்ணெய், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். ஒன்று. 2வது, இப்போ நம்ம தேவைப்படக்கூடிய ஆயில், அரிசியை வச்சு அந்த பிரியாணியை உருவாக்குவதற்கு தேவையான வழிமுறை இருக்க வேண்டும். உதாரணம், முதல்ல எண்ணெய் ஊற்றணும், அப்புறம் தேவையான விஷயங்களை போடணும் அப்படின்னு. ஏன்னு சொன்னால் அப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை வச்சு தெரியாத ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்கு ஒரு வழிமுறை இருக்கணும்னு சொன்ன தெரியுமா? அந்த வழிமுறை தான் ஃபிக்ரு அப்படின்னு சொல்லப்படுது. புரிஞ்சா? அதான் தாரீஃப்ல சொல்றாங்க, தர்தீபு உமூரின் மஅலூமின் லிதஹ்சீரி உமூரின் மஜ்ஹூரின். உமூரின் மஅலூமினா இப்போ நம்ம உதாரணம் சொன்ன அந்த எண்ணெய், அரிசி வச்சுக்கோங்க, அதை வச்சு லிதஹ்சீரி உமூரின் மஜ்ஹூரின், பிரியாணி இருக்கு பார்த்தீங்களா, அதை ஹாசிலாக்குவதற்கு தேவையான தர்தீப்னா வழிமுறை நம்ம வச்சுக்குவோம். அந்த வழிமுறை, அந்த தர்தீப் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தர்தீபுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா ஃபிக்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ இது இருக்கு அடங்கிட்டீங்களா? அப்போ ஃபிக்ரு அப்படின்னு சொன்னா என்ன என்பதை நம்ம அடக்கிட்டோம். அதாவது தெரிந்த ஒரு விஷயத்தை வச்சு தெரியாத ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்கு தேவையான வழிமுறை தான் ஃபிக்ரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த ஃபிக்ரு சில சமயம் தவறாக ஆகலாம். அதாவது நம்ம இந்த வழிமுறை என்ன ஆகலாம், சில சமயம் தவறாக ஆகலாம். அதனால தான் என்ன பண்ணுவோம், சில சமயம் பிரியாணி தண்ணியை அதிகமாக வச்சுனா வரும், அது குறைஞ்சு போயிடும். நினைக்கிறீங்களா? அப்போ எல்லா ஃபிக்ருமே அதாவது எல்லா தர்தீப், எல்லா வழிமுறையுமே அது சஹீஹா இருக்கும்னு சொல்ல முடியாது. சில சஹீஹா இருக்கும், சில என்னவாகும், ஃபசாதாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருச்சா? இப்போ இது வரைக்கும் விளங்கிட்டீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்ல அப்படின்னு சொன்னா, இந்த எல்லா ஃபிக்ருமே சரியா இருக்காது, சில சமயம் அந்த ஃபிக்ரு தவறாக ஆகும்னு சொல்ல தெரியுமா? அப்படி தவறாக ஆகாம தெரிந்த விஷயத்தை வச்சு தெரியாத விஷயத்தை உருவாக்குவதற்கு எது சரியான தர்தீபாக வழிமுறையாக இருக்குமோ அந்த தர்தீப வழிமுறைய ஒரு சட்டத்தின் அடிப்படையில கற்றுத்தருவது தான் மந்திக்காக இருக்கும். அதை தான் தாரீஃப்ல சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? பாருங்க, அதாவது ஆலத்தும் கானூனியத்தும் தஅஸிமு முராஅத்துஹா அஸ்ஸிஹ்ன அனில் ஹதஇ ஃபில் ஃபிக்ர். ஃபில் ஃபிக்ர்னா அதான் தெரிந்த ஒரு விஷயத்தை வச்சு தெரியாத ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்கு தேவையான வழிமுறை. அந்த வழிமுறையில ஏற்படக்கூடிய தவறை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கானூன், ஒரு சட்டங்களை உள்ளடக்கிய ஒரு ஆலத்து, ஒரு கருவி தான் மந்திக் என்பது. புரிச்சுங்களா? அப்போ மந்திக்கோட இஸ்திலாஹிமான சொன்னா ஆலத்தும் கானூனியத்தும் அது ஒரு ஆலத்து, கருவி. கானூனியத்தும் பல சட்டங்களை உள்ளடக்கிய கருவி. எப்படிப்பட்ட சட்டம்? தஅஸிமு முராஅத்துஹா, அந்த சட்டங்களை நம்ம கவனிக்கிறனால அது பாதுகாப்பு. எதை பாதுகாக்கும்? விஹ்னை பாதுகாக்கும். எதை விட்டு பாதுகாக்கும்? அல்ஹதஇ, தவறு இழைப்பதை விட்டும் பாதுகாக்கும். எதுல? ஃபில் ஃபிக்ரி, தெரிந்த விஷயத்தை வைத்து தெரியாத விஷயத்தை உருவாக்குவதற்கு தேவையான அந்த தர்தீபில் ஏற்படக்கூடிய தவறை விட்டும் பாதுகாத்து சரியான தர்தீபை நம்ம சொல்லிக் கொடுக்கும். புரிஞ்சுங்களா? இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த தாரீஃபை இலகுவா சொன்னா இல்முன் யுரஃபு பிஹி அல் ஃபிக்ரு ஸஹீஹ், எந்த இல்மின் மூலமாக சஹீஹான ஃபிக்ரே அறியப்படுமோ
அந்த இல்முக்கு தான் மந்திக்குன்னு சொல்லப்படும். இப்போ மேற்கூறி இந்த விளக்கத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னா நம்மளுக்கு இன்னொரு விஷயமும் இங்க நம்மளுக்கு விளங்கிடுச்சு. அதாவது இந்த இல்முக்கு மந்திக் என்று ஏன் பெயர் வச்சாங்க அப்படின்னுடைய வஜ்ஹு தஸ்மியாவும் நம்ம இங்க விளங்கிடுச்சு. காரணம் நம்ம ஏற்கனவே சொன்னோம், லுகத்துல மந்திக்குன்னு சொன்னா கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கலாம் சஹீஹா ஆகணும்னு சொன்னா சஹீஹான ஃபிக்ர் இருக்கணும். காரணம் கலாம் என்பது தர்ஜுமத்து மாஃபில் அக்த், அதாவது உள்ளத்துல இருக்கக்கூடிய மதுஹருதான் என்னவா இருக்கும்னு சொன்னா கலாமாக இருக்கும். அப்ப அந்த ஃபிக்ர் சரியாயிருச்சுன்னா சஹீஹாயிருச்சுன்னா எது சஹீஹாயிரும்? கலாமு சஹீஹா ஆயிரும். அப்ப இந்த கலாமை சஹீஹ் என்பது இந்த இல்மின் மூலமாக கிடைக்கிறனால இதுக்கு எது மந்திக் என்று பெயர் வச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வஜ்ஹு தஸ்மியாவும் நம்மளுக்கு எதிர்ந்து விளங்குது. அல்லாஹ்வே போதுமானவனாக இருப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.